கேக்குறியா அவன் நடிக்கிறாமா ஹவுஸ் ஓனரு ஹவுஸ் ஓனரு ஹவுஸ் ஓனர் எதுக்கு அடிக்கிறான் அவன்கிட்ட நான் வாடகை நாளைக்கு அடிக்கிறேமா வாடகை கூட என்ன ஏட்டாவது போன் பண்ண ஏட்டாவது போன் பண்ண அடிக்கிறேன் என்ன பண்ண நான் எதுவுமே பண்ணலமா வாடகை கட்டல இல்லம்மா நான் அவன் ஏன் தெரியுமா அடிச்சான் ஏன் உண்மையில சொல்றேன் நான் பொறமோகல் இல்லம்மா அவன் நல்ல மனுஷன் வீட்டுக்காரன் அண்ணன் இப்ப அது போல அடிக்கிறான் அவன் என்ன வந்து சொன்னான் டே ஏன்டா பாவி பொறமோகல் இல்லம்மா புளி மத்த அடிக்கலமா மோ வெக்கம் கிடையாதுமா உண்மை சொல்றேம்மா புளி மத்த அடிக்கல மேல வச்சுக்கிறேன் அப்ப மேல வச்சு அது கீழே வைக்கிட்டா என்னண்ணா ஏய் என்ன என் மேல கையில வைக்காத அப்ப கால் வைக்கிட்டா கால வைக்காதடா அப்ப நான் கை வைக்க கூடாது கால் வைக்க கூடாது ஓ மை காட் ஓ மை காட் இது கூட புடிச்சு நான் என்ன பண்ணுவேன் ஏமா ஓ என்னம்மா இல்ல வந்தா ஏண்டா பாய் குழந்தை குட்டிலாங்குது ஏன்டா இது போல் புளிமரத்துல அடி இருக்கிறேன் என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கோ மாசமான வாடகை கட்டிடுறான் சரி வீட்டை போய் பார்த்தேன் சூப்பர் வீடுமா பள்ளிக்கல் போட்டு வச்சுக்கிறான் அது மாதிரி இது கிச்சன் ரூம் பெட்ரூம் ஏன் பாத்ரூம் எல்லாரும் தான் சூப்பர் பாத்ரூம்ல தண்ணி ஒழுகுனே இருக்குது அப்படிதான் இருக்கும் ஒழுகுனே சூப்பரா இருக்குது அவன் சொல்லிட்டான் ஊர்ல நல்லா இருக்குது பாத்துக்க நீ நல்லா இருக்குது பண்ணேன் அப்புறம் ஒன்னாவது கரெக்டா வீட்டு வாடகை கட்டிடணும் அப்படி உன்னால எப்பனா கட்ட முடியல வீட்டை காலி பண்ணணும் எல்லா ஹவுஸ் ஓனர் சொல்றது நானும் 3 வருஷம் 1ஆம் தேதி ஆச்சு கரெக்டா இது வாடகை கட்டிட்டு சரி 3 வருஷம் கட்டினேன் அவனே என்ன பாராட்டி ஒயின் சார் விட்டு போய் குவாட்டர்லாம் வாங்கி கொடுத்தான் இது போல யாருமே வீட்டு வாடகை கட்டுறது கிடையாது நீ அருமையா கட்டுறடா சம்பளம் வருதோ இல்லையோ எப்படின்னு கட்டிடுறா அவன் ஹவுஸ் ஓனர் வாங்கி கொடுத்தாரு நல்லா தான் போயிடுச்சு அப்புறம் திடீர்னு கொரோனா வந்துருமா மக்கள் வந்துச்சு அது 3 மாசம் வேலையே கிடையாது அவன் வந்து வீட்டு வாடகை எங்க கொடுத்துட்டான் இன்னது கூட சாப்பாடே கிடையாது அன்னதானம் போறான் அங்கதான் போய் சாப்பிட்டு வர என்ன பண்றது அது போல நிலைமை ஆகி போச்சு வீட்டு வாடகை குறான்றான் இதான் கொடு என்ன அது கேட்டுங்க நான் 3 வருஷம் கூட மாட்டேன் அவங்க அறிவுல கேட்டுக்கிறான் அவன் சீப்பில் வீடு விட்டுட்டான் வீடு அவன் வந்து கேட்கறான் அவன் விட்டுறான் ஒண்ணு வீட்டு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணு அவன் சொல்லிட்டு போறான் நாளைக்கு காலைல வருவேன் நீ வீட்டு வாடகை கட்டல அவள் தான் சொல்லிட்டு போறான் காலைல தான் எல்லாருமே வருவாங்க என்ன கையில நடந்து வருவாங்க லூசாடா நீ சொல்லு அப்புறம் நான் எவ்வளவு சீரியஸா பேசுங்க சாரிடா நீ காமெடி போறியாமா காமெடி சாரி 3 மாசம் வேலையே கட்டுறா கட்டுவேன் அவன் சொல்லிட்டு போட்டான் போயிட்டு வந்து உடனே வருவேன் வீட்டு வாடகை கட்டணும் இல்லைன்னா வீட்டை காலி பண்றான்ட்டான் அப்புறம் நீ என்ன பண்ண 10 தூங்குறேன் நானும் 8 மணி 10 தூக்கமே வரல 12 மணி வரைக்கும் புரண்டு போடுகிறேன் காலையில வருவானே என்ன காப்பானோ ஏது காப்பானோ அப்படி பண்டு படுக்கிறேன் தூக்கமே வரல அப்புறம் என்னதான் பண்ண 12 மணி ஏண்டு உக்காந்துக்கினேன் சேர்த்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அவன் தான் ஒண்ணு வீட்டு வாடகை கட்ட சொன்னான் இல்ல வீட்டை காலி பண்ண சொன்னான் ரெண்டுத்துல ஏதாவது பண்ணி ஆகணும் அவனு சொல்லிட்டு என்ன பண்ண திரும்பி போறான்னு 1 ரூபா போட்டுனேன் அதை எடுத்து உடச்சேன் ஒரு 1000 ரூபாய் தேர்ச்சி போதுமே காலையில 6 மணிக்கு அவன் வரத்துக்காட்டி போய் வந்து சொல்லிட்டு நேரா போனேன் இந்த வெடிலாம் செய்யறாங்க சின்ன வெடிலாம் அவங்க கிட்ட போய் 1000 ரூபாய் குத்துட்டு வச்சா 2 பாம்பு செஞ்சு கொடுப்பாங்க அவனை செஞ்சு கொடுத்தான் எத்தனை வந்து நடு விட்டு வச்சுட்டு 2 கேஸ் இருந்துச்சு நல்லா கேஸ் தந்து விட்டு நெருப்பு வச்சுட்டு பொண்டாட்டெல்லாம் கூட்டு வெளி ஓடி ஆட்டேன் மாறி பண்ணிட்டோமோ ஒரு செஞ்சல் கூட அங்க இல்ல தர மட்டமா ஆகி போச்சு இப்ப அவன் வந்து கேக்குறான் ஏன்டா இது போல பண்ணு கேக்குறான் அம்மா தாலி இறக்கும் இப்ப நான் கேட்க மாட்டானா அடுத்து சுத்தமா எங்க அப்பங்கார குடிக்கல வந்து அடுத்து ஒரு குவாட்டர் வாங்கினா அவனே குடிக்கிறான் எனக்கு தரமாட்டேன் யாரு எங்க அப்பங்காரன் நான் குடிச்சா மட்டும் குறைஞ்ச மாதிரி வருது ஆமா ஓட்ட போய் அந்த மாதிரி பண்ண எந்த ஹவுஸ் ஓனர் தான் நான் லூசா அவன் லூசா நீ லூசா என்ன பாக்குறான் என்ன சொன்னா ஒண்ணு வீட்டு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணணுமா அதான் பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணிட்டேன் ஏன் தப்ப காலி பண்ணா பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணிட்டேன் அவன் சொன்னதாங்க புறம்போக்க வீட்டை காலி பண்ணா வீட்டை தரமாட்டமா காலி பண்றது இல்ல வீட்டை விட்டு சாமா செட்ல எடுத்து காலி பண்ணுங்க அட பாவி வீட்டு போறான்னா போயிருப்பேன் நான் பாத்துக்கினேன் வீட்டை காலி பண்ணுனா அதான் வீட்டை பாம்பு வச்சு காலி பண்ணிட்டேன் இதனால எனக்கு 1000 ரூபாய் நஷ்டமாச்சு எவ்வளோ 1000 ரூபாய் நஷ்டமாச்சு கொடுமையே அவ்வளவு பெரிய வீடு போச்சு 1000 ரூபாய் நஷ்டம் 2 சிலிண்டர் வேலை போயிருச்சு
இல்ல யார் கொடுத்தா? கடவுளே. ஓ வீடு தானா? வீடு நாளைக்கு வாங்கிக்கலாம். துட்டு 1000 ரூபாய் வாங்க கேஸ் வாங்க முடியுமா? என்ன பாத்துறா? டேய் டேய் மக்கள் டேய் வீடு வாங்கடா. வீடு வாங்கடா டெல்லிக்கு போடா. எங்க சித்தப்பா தான் நான் மோடி வாங்கிக்கலாம். என் சித்தப்பா தானே சொந்தக்காரனே. சொந்தக்காரன்ட்ட அவங்கட்டுமா கையாந்து கூடாது. எல்லாருக்கும் சொல்றேன். சொந்தக்காரன்ட்ட கையாந்துன்னு வச்சு அவன் பிச்சைக்காரமா. ஆமா நம்மள மானத்தை வாங்கிடுவான் அவன். சரிதா? சொந்தக்காரங்கிட்ட கை நீட்டாதீங்க. 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 கொஞ்சம் கூட இருந்துரும் சொந்தக்காரங்க கை நீட்டு. டேய் யாரா வாங்க பின்னாடி டேய். டேய் யாரா வா ஊரு அங்க போய் வாங்கிக்கலாம். வாங்கடா. அவன் 10 பேர் இருக்க மாட்டான் அவன். சரி சரி விடு. எல்லாம் பசங்களே. செத்து போறான். நாக்கு கட்டிட்டு மூக்கு கட்டிட்டு. நாக்கு கடிக்குது மூக்கு கடிக்குதுலாம் கிட்டுவாங்க. ஆமா டேய் டேய் பாடா டேய் பாடா யாருக்கு தெரியுற மக்கால போய். என்கிட்டல வெச்சிக்காத நான் மொத்தமான ஆளு. பாம்பு வச்சு அழுவ போனாடா. என்னடா இது? நான் பாம்பு செஞ்சு எடுத்துனாங்கல்ல. அவன் அந்த மார்கழி மாசத்துல இலவசமா ஒன்று கொடுப்பான். இதான் மிச்சம். பாம்பு நிறைய எழுத்துறீங்களா நம்மளுக்கு? ஏய் என்ன எதுவுமே எழுதிலையே. வேணாண்டா டாப்ரு. எப்படியா என்ன என்ன எப்படியா என்ன டாபர் என்ன டாபர்னா ஒரு செல்லமா கூப்பிடுறது. சொல்லவே இல்ல முன்ன மீனிங்க. டாபர்னா என்ன மீனிங்? சொல்லு. கூடி கொடுக்குறோம் டாபர். யாரு கூட்டி விடுப்பான்? பிராஸ்டூட். இந்த மேல பறகுறாங்களா அவங்களா? அது பேராஷூட். அப்ப இது பிராஸ்டூட்னா தெவடியான. அப்ப நீ தேடி அண்ணா நான் டாபர் கண்ணு தெரியாம திட்டாடு விட்டுனா. ரெண்டாவது பாக்குறது 1000 ரூபாய்க்கு தான் வர சொல்லிட்டா. ஏய் என்ன செத்துருக்கு போற அடிச்சுக்கணும். அதான் ஆனா என்ன நீ உட்கார வச்சிருக்க மாதிரி யார் ராமகிருஷ்ணன் நான் வேலை இருந்தா கண்ணு சாப்பிடுங்க. முடு 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 இதமா போனா பேர் தெரிஞ்சு அவங்க யாருக்கு தெரியலையா? எதுக்கு தெரியலையா? எனக்கு தெரியும். அவங்க யாருக்கு எதுக்கு எனக்கு தெரியும். வாய்க்கு ஐயோ ஏய் சீ அது மூடி வைடா அப்படியே. சாப்பிடவே ஏய் அப்படி வை. யா பழக்கு இதெல்லாம் காவூர் ஒரு மண்ணாம்பா. கடை தலை சுத்தம் உனக்கு எதுக்கு தலை சுத்தம்? தலை சுத்துமா? ஏன் என்ன திருப்பதி போனதில்ல, திருத்தணி போனதில்ல, திருவண்ணாமலை போனதில்ல. ஏன் போல? அந்த மலையெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுத்து வந்துருக்கு. என்ன மலையை பார்த்தா? நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து குன்றை தேவடியா மூடு மூடு மயக்க வந்து சொல்றேன் முதல்ல சொல்லு. கை தட்டி கடைக்காரர அம்மா கடைக்காரர அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா அவனுக்கு குத்தாங்க. ஆமா அம்மா ஒரு மாதிரியாக வாந்தி எடுக்க போறாங்க. எங்க அம்மா 10 பாய்க்கிறாங்க. எங்க அம்மா தம்முடுற பையா அவன் கீவுல நின்று இல்ல நேத்த விளம்பரம் ஊத்துக்கிறார் டிவியில விளம்பரம் ஊத்துக்கிறாருமா. என்ன நாங்க ஒரு மரியாதை குத்தி என்ன சொல்றீங்க? அப்ப அந்த வட்டி வேணாம். சரி போனா போன இடமாக்குறான் ஆளு. ஆமாமா வந்தா வந்த இடமா இருக்கிறாரு. ஓ அத சொல்லலாம் தான் வந்த. நீ அது வரை பேசுங்கிறா. ஏன் என்ன அவர் காட்டு போய் வந்துங்கிறாரு நாட்டுக்கு. ஏதோ வந்துங்கிறாருப்பா. அம்மா தெரியுங்களா? என் பொண்டாட்டி நினைச்சு விடு. யாரு பொண்டாட்டியா என் மனைவி பார்த்து என்னப்பா
பண்ண போறா பாத்து என்ன பண்ண போறா வயசாகி போச்சு யார் டேய் ஆயிரம் வயசாகி முடிஞ்சா ஏய் கரும்பு கோணம் வச்சிருந்தாமா அது ருசி மாறாது டையா யாரு யாருக்கு வாட அந்த வயசானவங்க தான் நிறைய பேர் டை அடிக்கிறாங்க யாரை பார்த்து வயசு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது மணி பார்க்கணும் ஐயா வருகிறே அலங்காரி எதுமா என்னடா பில்ட் கேட்டா முடியாதாடா பில்டா அது பில்ட் அப் அது பில்ட் அது பில்ட் அப் ஸ்டைல் ஜெல் முடியாது வாங்கடா நான் ஜெல் வச்சியா ஐயா நான் ஜெல் சமாயா ஆரஞ்சு தாராஞ்சு அவரே கிடையாது அது நடக்க அது தோப்பா எது தோப்பா இல்ல தோப்பா இல்ல தோப்பா போயிட்டு நம்ம திடீர்னு வெதை ஆயிட்டு வெள்ளை ஜாக்கெட்டு வெள்ளை பாவாடை வெள்ளை சேலை இதெல்லாம் போட்டா வெதோ தானே கணவனா உயிரோடு இருக்கிறான் எதிர்க்கு என் நாய கூட இது போல் தாங்கிட்டேன் கேட்டா நான் வெத கூட ஆச்சு அபத்தமான வார்த்தை பேசப்படாது அப்ப என்னதான் பேசுறேன் என்ன பேச ஏண்டா அவ யாரு மனைவி 4 மாசமா நான் வச்சிருந்தேன் இல்லைங்க பாதுகாத்து
டேய் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு சென்று 4 மாசமா 4 மாசம் நான் ஏமாந்துட்டு மச்சான் நீ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறேன் ஏன்னா 3வது மாசம் தான் நான் சோப்பே போட்டேன் டேய் என்னது டோப் போடு அவங்க சொன்னாங்க போட சொல்லு டேய் சரிப்பா எங்களுக்குள்ள 1000 இருக்குடா ஒரு 500 கூட புள்ளா குச்சி பத்துங்க நீ பேசுங்கடா ஏண்டா ஏய் போற போன சோறு பொழுது வந்தா 100 ரூபாய் வேணாங்கற 500 ரூபாய் அதிகாரமா கேக்குற அந்த 500 போற வழியிலே செலவாய் போகுது கூட அம்மா என்ன கேட்டாங்க அண்ணா என்ன கேட்டாங்க நல்லா இருக்கியா குடிமா டேய் குடிக்கிற போ என் கம்பெனி உன் கம்பெனி என் கம்பெனி டிலோ உங்க கம்பெனியா இல்ல சூப்பர் கம்பெனி ஆ. குடிச்சு பாரு எப்படி இது வாயில ஊத்திக்கணுமா எப்படி ஊத்திக்கணும் எப்படி ஒன்னாலும் சாப்பிடலாமா அருமையா இருக்கும் சாப்பிட்டு சொல்லு போட்டா அப்புறம் எப்படியா அது வேற கோட் நம்பர் கோட் நம்பர் அவங்க தெரியாது உங்களுக்கு தெரியாதுங்க கோட் நம்பருக்கா கோட் நம்பர் ஆமா நீ விட்டோட கூட யாரு சரி ஒரு நாள் விடு என் மனைவி ஆசையோடு நான் எனக்கு அப்படி இருக்கு கட்டி நீதான் பேசுகிற அம்மா எவ்வளவு கோவத்தில் இருக்காங்க தெரியுமா ஏன் கோவமா நீ எதுவும் பண்ண மாட்டேன் நான் கை ஐத்திக்கிறேன் கால் ஐத்திக்கிறேன் என்னுடைய மனைவிக்கு கால் வலிக்கும் அழுத்தி பிடிச்சிருப்பேன் நான் நின்று உடனே பேசி உட்காந்து அப்பாவுக்கு கால் வலிக்காதனால நீ போங்கடா போங்கடா என் குழந்தை பசங்க உள்ள போங்க தூக்கிட்டு ஆட போறோம் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஐயா உந்தன நிறுத்திக்கல, வேண்டாம்.